திருச்சிற்றம்பலம். பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான் கலந்து உனக்குத் தருவேன். கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத்தமிழ் திருச்சிற்றம்பலம். எல்லாமல்ல அருள்மிகு வடிவுடைய நாயுடு நமர் பாண்டி கொடுமுடிநாத திருவடிகளையும், எல்லாமல்ல சிவகாமி அம்மையுடன் நமர் கூத்தப் பெருமானுடைய திருவடிகளையும் மன மொழிமைகளால் வழங்குகின்றேன். என்னை இந்த உலகுக்கு அறிமுகப்படுத்திய போற்றுதலுக்கு மனதில் உடைய குருநாதர் திண்டுக்கல் சிவாஜி அவருடைய திருவடிகளையும், ஜோதிடமும் சித்தாந்தமும் கற்றுக் கொடுத்த அனைத்து குருமாருடைய திருவடிகளையும் திருவடிகளையும் என் தலைமையில் வைத்து உச்சி மேல் குவித்து வணங்குகின்றேன். சிவா திருச்சிற்றம்பலம். இப்ப வரும் எதுக்கு? அது என்ன சார் தர்ம ஜாதகம், அது என்ன சார் தன ஜாதகம், அது என்ன சார் காம ஜாதகம், இன்னும் ஞான ஜாதகம். தர்ம ஜாதகம் என்றால் 5-9 வீடுகள் வலுப்பெறும். 5-9 வீடுகள் வலுப்பெறும் பொழுது, 5-9 சம்பந்தப்பட்டு நிற்கும் பொழுது, 5-9ஆம் வீடுகளில் உங்களுக்கு சுபம் யோகத்தை செய்யக்கூடிய கிரகங்கள் அனைத்தும் போய் அமரும் பொழுது, லக்னம் 5ஆம் வீட்டில் அமரும் பொழுது, லக்னாதிபதி 5ஆம் வீட்டில் அமர்ந்து சுபர்களுடைய இணைவு பெற்று பெறும் பொழுது, புகழையும் 9ஆம் இடமான தான தர்மத்தையும் செய்கின்ற தன்மை ஒருவன் வருகின்றான். புண்ணிய செயல்களை அதிகம் செய்கின்றான். கோயில் கட்டுவான், திருப்பணி செய்வான், குளம் வெட்டுவான், பெயரோடு புகழும் இறங்குவான். இறந்த பின்பும் இவன் புகழ் நிற்கும். அப்போ 5-9 சம்பந்தப்பட்ட ஜாதகங்கள் இறந்த பின்பும் இவன் புகழ் நிற்கும். மிகப்பெரிய புகழுக்கு சொந்தக்காரர்கள், மிகப்பெரிய தான தர்மங்களை செய்வதற்கு சொந்தக்காரர்கள். இவனுடைய பிறப்பினுடைய அம்சமே இதை செய்வதற்குத்தான். அதனாலதான் எல்லாரும் அனுபவிக்கின்ற சில சுகங்களை இவர்களுக்கு கிடைக்கலையே நம்ம தெரியல. வாழ்க்கையில் சில இழப்புகள் இந்த 5-9 என்று சொல்லக்கூடிய திரிகோணங்கள் வலுப்பெறும் பொழுது ஏமாளியாவும் இருந்துடுறாங்க. அப்ப இவங்க இந்த உலகத்திற்கு புண்ணிய செயல்களை செய்வதற்காக வந்த ஆத்மாக்கள் என்று சொல்லலாம். தனஜாதகம் என்பது 2ஆம் வீடு வலுப்பெறும் பொழுது 1-5 என்று சொல்லக்கூடிய, அதாவது 1-5-9 என்று சொல்லக்கூடிய தனஸ்தானத்திற்கு திரிகோணமான 6ஆம் இடமும் 10ஆம் இடமும் வலுப்பெற்று நிற்கும் பொழுது, 6-10-2 இணையும் பொழுது, இந்த அமைப்பு பெற்றவர்கள் தனஜாதகர்கள் நிறைய சம்பாதிப்பார்கள், செல்வந்தனாக இருப்பார்கள். அந்த செல்வம் அவர்களுக்கும் அவர்களுக்கு பயன்படாது, அவரை சார்ந்தவர்கள் மட்டுமே அனுபவிப்பார்கள். பாக்கியம் அவனுக்கு, மனைவிக்கு பாக்கியம், ஆனா அவன் குடும்பம் மனைவி எல்லாரும் அனுபவிப்பாங்க, ஆனா அவனுக்கு பாக்கியம் இருக்காது. ஒரு சிலர் மட்டுமே அந்த செல்வத்தை அனுபவிக்க முடியும். ஓடி ஓடி செல்வம் தேடுவான். காலையில எந்த நேரம் எங்க சாப்பிட்றான்னு தெரியாது. தனத்துக்காக ஓடிட்டே இருப்பான், நிறைய சம்பாதிப்பான். வீட்டுல புறப்படும் போது நல்ல மனைவியா இருந்து நல்ல சாப்பாடு வாங்கி பிடிச்சி செஞ்சு மனுஷன் இன்னைக்கு வந்திருக்கான்ட்டு அவன் ஓடிட்டே தெரிஞ்சாலும் தட்டுல போட்டு கொண்டே 4 வாய் ஊட்டுட்டான். அப்போ இந்த 6-2-10 வளர்த்தவங்களுக்கு நல்ல மனைவி வந்துட்டா ஓரளவுக்கு அனுபவிக்கிற பாக்கியம் கிடைக்குது. ஐயா இந்த சட்டையை போட்டு போவையா, நல்ல சட்டையை போட்டு போக மாட்டியா, அதை கூட பார்க்க மாட்டேன், என்னையா உனக்கு அவ்வளவு அவசரம் அப்படின்னு ஒரு அயன் பண்ணி நல்ல சட்டை போட்டு பட்டனை போட்டுட்டு ஒரு தலையை கொதிட்டு அனுப்புனா தான். இல்லைன்னா அது கூட தெரியாது. பணம் மனம் மனம் மனம்னு ஓடிட்டு இருப்பாங்க. காம ஜாதகம்
இவர்கள் வாழ்க்கையில் எல்லா எண்ணங்களையும் அனுபவித்து திருப்தி அடைய வேண்டும் என்பதற்காக ஓடிக்கொண்டுள்ளவர்கள். இவர்கள் ஏற்கனவே போன ஜென்மத்தில் சேமித்து வைத்த புண்ணியத்தை செலவழிக்க வந்தவர்கள். அது மட்டுமல்ல, இவர்கள் யார் தேடி வைத்த புண்ணியத்தையும் வேண்டுமானாலும் இருக்கலாம், நல்லா செலவழிக்க வந்தவங்க. காம ஜாதகம் 3, 7, 11 வலுத்த ஜாதகங்கள். 3, 7, 11ஆம் அதிபதிகள் வலுத்து அதிலே சுபர்கள் அமர்ந்து அந்த வீடுகள் அந்த 3, 7, 11 அதிக சுபத்துவம் பெறும் பொழுது, சுபத்தன்மை பெறும் பொழுது, சுபகிரகங்கள்லாம் 3ஆம் இடத்துல இருக்குது, இல்ல 7ஆம் இடத்துல இருக்குது, இல்ல 11ஆம் இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்க. வாழ்க்கையை நிம்மதியாக அனுபவிக்க வந்தவர்கள். இவங்க செலவு பண்றதுக்காக எவனோ ஒருத்தர் அதை சொல்லுவாங்கல்ல, நல்லவாய் சம்பாரிச்சு நாரவாய் செலவு பண்ணாமாங்கல்ல, அந்த மாதிரி இவன் செலவு பண்றதுக்காக அவங்க 2 வட்டமா ஒரு கோமணத்தை கட்டிட்டு குப்புற விழுந்து சம்பாரிச்சு வச்சிருப்பான். ஒரு நல்ல பச்சை தண்ணியோடு கூட என்ன சொல்றது, டீ டீ குடிக்கிற கூட யோசிப்பான், அப்படி சேர்த்து வச்சிருப்பான். இன்னும் ஜாலியா அந்த செல்வத்தை வந்து அனுபவிப்பான். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஆண் வாரிசு இல்லாத வீட்டுக்கு மாப்பிள்ளையா போறது. அங்க பாருங்க, பிள்ளைய பெற்ற மூலம் பாத்தீங்கன்னா ஓடி ஓடி சம்பாதிப்பான். நான் சிரிக்கிறது உண்டு, நானும் பிள்ளையத்தான் பெற்று வச்சிருக்கேன், சிரிக்கிறது உண்டு. ஏன்டா அப்படி எவனோ வந்து அனுபவிக்கிறதுக்கு நீ எப்படி தெரியலையா? உன் மருமகனா இருக்கலாம், உன் பிள்ளையா இருக்கலாம், தப்பு இல்ல, நீ கொஞ்சம் வாழு மச்சான். எல்லாம் ஓடிக்கிட்டே இருப்பேன், நிம்மதியே இல்லாம ஓடி ஓடி சம்பாரிச்சுட்டு நல்ல சாப்பாடு சாப்பிடாம அத்தனையும் சம்பாரிச்சு நீ அனுபவிச்சு மீதி குழந்தைக்கு கொடு, நல்ல கல்வி கொடு, நல்ல அறிவு கொடு, இதெல்லாம் கொடு குழந்தைக்கு, தப்பு இல்லை. ஆனா ஓடி ஓடி சம்பாரிச்சு வச்சிருப்பான். அப்புறம் மருமகன் வந்து கொஞ்சமா வந்துட்டு நல்லா அருமையா சாப்பிடுவான், செலவிடுவான். கண்ணு முன்னாடியே சொத்து கரையிறத பார்த்துட்டு இவன் மாப்பிள்ளை இதை பண்றாரு அதை பண்றாருன்னு அப்புறம் குறை சொல்லிட்டு வந்திருப்பான். இதுதான் நம்ம குழந்தைங்க அனுபவிக்கிறது இல்லை. அதாவது ஆண்மாரி மாப்பிள்ளையா வரதை பத்தி சொல்றேன். அதனால மாமனார் பிள்ளையை பெற்றவங்க கொஞ்சம் நீங்களும் வாழ்ந்து இது பண்ணுங்க. இதுக்கு பேர் காமஜாதகம் அப்படின்னு பேர். சார் எப்படி, இது புதுசா இருக்கா? சார் சார் ஆமா சார், உண்மை சார், புதுசு சார். ஞான ஜாதகம் நல்லா இருக்கா சார்? சொல்ற கருத்து நல்லா சார், எந்த புக்கிலையும் கிடையாது சார். நல்லது சார், என்னமோ நானும் வளரிட்டு இருக்கிறேன் சார். ஞான ஜாதகம் 4, 8, 12 அதிக சுபர்களுக்கு வந்து 4ஆம் வீட்டிற்கு திரிகோணமான 5ஆம் வீடு என்பது எது? 8ஆம் வீடு. 8ஆம் வீட்டுக்கு திரிகோணம் எது சார்? சார் 12, 5ஆம் வீடு, 8க்கு 5. இந்த 4, 8, 12 என்று சொல்லக்கூடிய திரிகோணங்கள் வளர்த்து அதில் சுவர்கள் கொண்டு இருக்கக்கூடிய ஜாதகம் வாழ்க்கையில் இவர்கள் அதுதான் அன்புதான் உயர்ந்ததா பொருள்தான் உயர்ந்ததா என்ற நிலையில் பக்குவம் பெறாமல் உயர்ந்த ஞானத்தையும் உயர்ந்த இறைவனையும் உயர்ந்த அன்பையும் உயர்ந்த பரம்பொருளையும் தேடாமல், அதான் சொன்ன இவங்க இதுல 5 நாளைக்கு இருப்பாங்க, அதுல 5 நாளைக்கு இருப்பாங்க. இதையும் முழுசா அனுபவிக்க மாட்டாங்க, அதையும் முழுசா அனுபவிக்க மாட்டாங்க. அல்லல் பட்டு, துக்கப்பட்டு, துயரப்பட்டு, எல்லா பட்டும் பட்டு, ஏமாற்றத்தையும் பட்டு, நிறைய கஷ்டப்பட்டு, உண்மையான ஞானம் என்றால் பரம்பொருள்தான், அன்புதான் உயர்ந்தது என்ற ஞானத்தை அவர்கள் அடைவார்கள். 4, 8, 12 வளர்த்தவங்க ஏன் வந்து வெளிநாடு 8, 12 வளர்த்தவங்க ஏன் வெளிநாடு போக சொல்றோம்? அது ஒரு போக வாழ்க்கை. அந்த போக வாழ்க்கைக்குள்ள கொண்டே தெளிட்டா அந்த கலாச்சாரத்தில் ஓரளவுக்கு வாழ்ந்துருவான். இங்க இந்தக்குள்ள சிக்கிறவன் அல்லல் பட்டு, துன்பப்பட்டு, துயரப்பட்டு, கடைசியில ஞானம் மட்டும்தான் மிஞ்சும். வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட கோணத்தை நோக்கி போய்கொண்டிருந்த இந்த ஆன்மா 4, 8, 12 அதிக சுபத்துவம் பெறும் பொழுது அந்த குறிப்பிட்ட கோணத்திலிருந்து தன் பாதையை மாற்றி இறை பரம்பொருளை நோக்கி
உண்மை அன்பை நோக்கி, உண்மை நபர்களை நோக்கி பயணிக்கக்கூடிய தன்மையை கொடுக்கின்றது. அடுத்த பிறவியிலிருந்து இவருடைய வாழ்க்கை பொருளை நோக்கி போன ஜாதகம் உணர்வை நோக்கி செல்கின்றது. இதுதான் உண்மை, இதுதான் படைப்பு. அதனாலதான் ஜாதகத்தை தர்ம ஜாதகம், தன ஜாதகம், காம ஜாதகம், ஞான ஜாதகம் என்று 4 வகைகளாக பிரிக்கிறார்கள். சார், இதெல்லாம் சந்தேகம் இருக்கா? சுகந்தி மேம் நல்லா இருக்கா? ஓம் நம சிவாயம் ஜி. ரொம்ப நல்லா இருக்கேன் ஜி. அருமை அருமை. ஓம் நம சிவாயம். இந்த காம ஜாதகம் 3-7-11 நம்ம அதை விரும்பாமலே கூட சும்மா நினைச்சா கூட உடனே கிடைக்குது ஜி. அது உண்மையாவே நிம்மதியா, என்ன கஷ்டமா இருந்தாலும் நான் மட்டும் நிம்மதியா இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணிருக்கேன் ஜி. ஏன் நம்ம இப்படி இருக்கோம் அப்படின்னு. அது இப்பதான் ஜி. சேர்த்து வச்ச செல்வத்தை அனுபவிக்கிறதுக்கும் சேர்த்து வைத்த புண்ணியத்தை அனுபவிப்பதற்கும் பிறந்தவர்கள். புண்ணியம் அங்கு செலவாகி கொண்டிருக்கின்றது. 3-7-11 வளர்த்தவங்க அதிக தர்மங்களை செஞ்சுக்குங்க. உங்க புண்ணியத்தை டெபாசிட் எடுத்து பேங்க்ல என்ன சொல்றது, ஏடிஎம் கார்டை செறிவு எடுக்கிறீங்கன்னு அர்த்தம். ஓம் நம சிவாயம். தர்மம் செய்யணும். அஸ்து ஜி. 4-8-12 கவலைப்படாதீங்க. ஐயோ நம்ம இப்படி கஷ்டப்படுறமேனு. புண்ணியத்தை செய்வதற்கு துவங்க உங்க ஆன்மா துவக்கமாகின்ற போகிறதுன்னு அர்த்தம். இனிமேல் 1-5-9 கவலைப்படாதீங்க, உங்களுக்கு ஒண்ணும் கிடைக்கலன்னு. வாழ்க்கையில் நிறைய இழந்து விட்டோமே, நிறைய ஏமாந்து விட்டோமே, இப்படி வெகுளியா இருந்துட்டோமேன்னு கவலைப்படாதீங்க. புண்ணியத்தை சேர்த்து கொண்டுள்ளீர்கள் டெபாசிட்டை. ஒரு நாள் அதுக்கு தகுந்த வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும் என்று அர்த்தம். இதுதான் சக்கரம். தர்ம ஜாதகம் மறுபடியும் எப்படி பிறக்கும்? காம ஜாதகமா பிறக்கும், இல்ல தன ஜாதகமா பிறக்கும். இப்படியே வர்றதுனாலதான் அருளாளர்கள் என்ன பண்ணிடுறாங்கன்னா, வாழ்க்கை சுழற்சி என்பது ஒரு பிறவில துன்பப்படுறோம், புண்ணியத்தை செய்யறோம், இன்னொரு பிறவில சுகமா வாழ்றோம், சுகம் வர பாவத்தை செய்யறோம், அப்புறம் ஒரு பிறவில கஷ்டப்படுறோம், அப்புறம் ஒரு பிறவில பொருள் தேடுறோம். ஞானிகளுக்கு இந்த எல்லா பதிவுகளையும் உள்வாங்கி பார்க்கக்கூடிய ஆற்றல் இருந்ததுனால அவங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னா, இது என்னடா வாழ்க்கை, இதே திருப்பி திருப்பி உண்டதையே உண்டு, உடுத்ததையே உடுத்தி, கொண்டதாயே குணமாக கொண்டு மீண்டும் இந்த வாழ்க்கை நமக்கு வேணுமா அப்படின்ட்டு, இறைவா எல்லாம் உனக்கே சமர்ப்பணம், நான் செய் புண்ணியம் அனைத்தும் உனக்கே என்று கர்ணன் சொன்னதை போல, நன்றே செய்யணும் தீதே செய்யணும் எனக்கோர் விலை வருமோ, நன்றும் தீதும் அனைத்தும் உனக்கே, அனைத்தும் சிவார்ப்பணம் சிவ செயல் என்று சிவத்துக்கு அர்ப்பணம் செய்யக்கூடிய அன்பர்களுடைய ஆன்மா பிறவாமை என்ற நிகழ்வை நோக்கி இருக்கின்றோம். இதுதான் வாழ்க்கை, வேற ஒண்ணும் இல்லை. இந்த 4 ஜாதகங்களுடைய அமைப்பையும் சுழற்சியும் புரிஞ்சுட்டீங்கன்னா என்ன புரிஞ்சிடும் வாழ்க்கை. இதுதான். புரிஞ்சுதா சார்? இதோடு இன்று வகுப்பை நிறைவு செய்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். கேள்வி தங்களுடைய கேள்வி கணைகள் இருந்தால் தொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். சார் சார் ஒரு சின்ன கேள்வி சார். சொல்லுங்க சார். இப்போ ஒரு ஜாதகத்துல 1ஆம் இடம், 5ஆம் இடம், 9ஆம் இடம் வலு பெற்றால் அவன் நல்ல வாழ்க்கை வாழ்வான், 2வது ஒரு தீமை செயல் செய்ய மாட்டான், இதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா சார்? ஆமாங்க. ஆனா என்ன கொஞ்சம் ஏமாளி. இப்போ ஒண்ணுங்கிறது லக்னம், லக்னத்துக்கு 12ஆம் இடம் 12ஆம் இடம் ஆயிருது, 5ஆம் இடத்துக்கு 12ஆம் இடம் 4ஆம் இடம் ஆயிருது, 9ஆம் இடத்துக்கு 12ஆம் இடம் 8ஆம் இடம் ஆயிருது. சோ அதெல்லாம் ஆடி அடங்கி அனுபவிச்சு 4-8-12 வலுவானால் வெளிநாட்டுல போய் பணங்கணும் சம்பாதிச்சு எல்லாம் பண்ணி கடைசியில ஞானமாகத்து போயிருவான். என்னன்னு சார் மீனிங்? ஆமா, 1-5-9 பாதிக்கப்படும். 1-5-9க்கு 12ஆம் பாவம் சொல்லக்கூடியது 4-8-12, கரெக்டுங்களா? ஆமா சார், ஆமா சார். இந்த 4-8-12 சுபகிரகங்கள் போய் சேரும்பொழுது என்னன்னு கேட்டீங்கன்னா, தன்னுடைய வாழ்க்கை, தன்னுடைய வாழ்வு எதோடு பின்னி பிணைக்கப்பட்டது? மனித உணர்வு என்றால் என்ன? ஒரு மனிதன் எப்படி மனிதன் என்பவன் உணர்வு மிகுந்தவன். அந்த உணர்வோடு வாழ வேண்டும்.
உணர்வு சார்ந்த மனிதனாக இருக்க வேண்டும் என்பது மறந்து விடுகிறது. ஆமா சார், ஆமா சார். அவர்கள் எதையோ சார்ந்து இதற்கும் ஒட்டாமல் அதற்கும் ஒட்டாமல் போய் சிக்கி பொருளாதாரத்தை தேடுறக்கா சிக்கி போய் அல்லல்பட்டு அடிபட்டு தன்னுடைய மனிதனுடைய நேச்சுரல் தன்மை 159 ஒரு மனுஷன் இந்த 159 நேச்சுரல் தன்மையை மறந்துறது அதை இழந்து அப்புறம் துன்பப்பட்டு மீண்டும் அதுக்குள்ள வராங்க. ஏன்னா ஒரு பாவத்துக்கு 12ஆம் பாவம் அந்த பாவத்தை அழிக்கும் அல்லது சிதைக்கும். சிதைக்கும். ஆமா சார், ஆமா சார். 1ஆம் இடமான லக்னம் என்ற மனித தன்மையினுடைய பாவகத்தை 12ஆம் இடம் சிதைச்சிடும். 5ஆம் இடம் என்ற அன்பு என்ற பாவகத்தை 4ஆம் இடம் சிதைச்சிடும். 9ஆம் இடம் சொல்லக்கூடிய ஞானம் என்ற பாவகத்தை 8ஆம் இடம் சிதைச்சிடும். அப்ப இதுக்குள்ள சிக்கி எதுவுமே தெரியாம அப்புறம் திருப்பி இதுக்குள்ள இதை நோக்கி டிராவல் பண்ணுவாங்க. ஞானம் அடைஞ்சு அலல்பட்டு அடிபட்டு வருவாங்க. புரியுதுங்களா? ஆனா இவங்க கூட பரவாயில்ல சார், இந்த 3, 7, 11 இருக்கும் பொழுதுதான் ஜாக்கிரதை. புழுவாய் பிறக்கினும் புண்ணியா உன்னடி மரபாதிருக்க வரம் தர வேண்டும் என்று சொன்னதற்கு காரணம் என்னவென்றால், பகவானை நினைச்சு அனுதினமும் தொண்டு செய்கிற அடியார்களுக்கு கட்டாயம் அடுத்த பிறவி என்பது ஒரு உயர்ந்த வாழ்க்கையா வரும். எல்லாம் மாற்று கருத்துக்கு இடமே. அப்படி உயர்ந்த காம வாழ்க்கை காமஜாதகமாக அமைந்து வரும் பொழுது, ஐயனே எனக்கு 159 வலுப்படுத்தி ஞானத்தையும் சேர்த்தி கொடு. யார் ஒரு ஜாதகம் உண்மை ஜாதகம் உயர்ந்த ஜாதகம் என்றால், திரிகோணமும் ஓரளவு வலுத்திருக்க வேண்டும், கேந்திரங்களும் வலுத்திருக்க வேண்டும், 3, 7, 11 வலுத்திருக்க வேண்டும். 1, 5, 9 வலுவிற்கு 60% 3, 7, 11 வளர்த்திருக்க வேண்டும். 1, 5, 9 புண்ணியத்தை சேர்க்கின்ற பாவகம் என்றால், அன்றாடம் சம்பாதிக்கக்கூடியது 100 ரூபாய் என்றால் 60 ரூபாய் செலவு செய்யறதுக்கு 3, 7, 11 வளர்த்திருக்க வேண்டும். மீதி 40 ரூபாய் டெபாசிட்ல போட்டணும். இந்த 1, 5, 9, 9 என்று சொல்லக்கூடிய திரிகோண பாவகத்திற்கு அது இயங்குவதற்கு அதனுடைய இயக்கத்தன்மை என்று சொல்லக்கூடிய 4, 7, 10 என்று சொல்லக்கூடிய கேந்திர ஸ்தானங்கள் தான் பொருளை தேடி வந்து கொண்டு கொடுக்கக்கூடிய ஜாதகம். அது தனித்தன்மை வலுவுடையவை. அது தனித்தன்மையுடன் வலுப்பெற்று தனிச்சு அது இயங்கணும். அதனுடைய இயக்கம் தான் நம்ம அந்த பொருளாதாரம், நம்மை சுற்றியுள்ள பொருளாதாரம். ஒரு மனுஷன் ஏழையா வாழ்ந்து சந்தோஷமா வாழ்றான், அந்தஸ்துல உயர்வா வாழ்ந்து சந்தோஷமா வாழ்றான். 1, 5, 9, 3, 7, 11 இருப்பதை வைத்துக் கொண்டு சந்தோஷமாக வாழ்க்கையை அனுபவிச்சு வாழக்கூடிய மனிதர்கள் கூட கேந்திர உயர்ந்தாதான் நீ பொருளாதாரத்துல ஒரு ஸ்டெப்புக்குள்ள வர முடியும். உன்னுடைய எக்கனாமிக்கல் ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மையை நீ உயர்த்தி கொள்ள முடியும். அதுல 4, 8, 12 வலுவா இருந்தாதான் 4ஆம் இடமான சொத்துக்கள் சேமிக்கக்கூடிய அமைப்பு கொடுக்கும். 4ஆம் இடமான மனோஸ்தானம் நல்லா இயங்கும். 8ஆம் இடம் உயர்ந்தா தான் ஆயிலே. 8ஆம் இடம் கொஞ்சமாவது ஒரு மனிதனுக்கு அடிபாடுகள் இருந்தா தான் பக்குவம் கிடைக்கும். 12ஆம் இடம் உயர்ந்தா தான் நிம்மதியான ஒரு ரெஸ்ட் கிடைக்கும். இதுல எந்த பாவத்தை விளக்குறது? சுப்பிரமணிய சார் கேட்டது நான் சொல்றேன். இது எந்த பாவத்தை விளக்குறது? இது உயரக்கூடாதா, அது உயரக்கூடாதா, இது உயரக்கூடாதா, அதன் அளவு சுபத்துவமா இருக்கணும். இல்லைன்னா அதன் அளவுல கஷ்டங்கள் வரும். அதனாலதான் ஒரு கஷ்டம் இல்லாம யாரும் வாழ்ந்தது இல்லை. புரியுதா சார்? ஏதோ ஒரு பாவம் கெட்டுதான் இருக்கு சார். சிறப்பு சார். சுகந்தி மேம் கேளுங்க.